அனைவருக்கும் வணக்கம். பாய்மூனை யூடியூப் சேனலில் 3ஆம் பகுதியான விடாக்கண்ணன் கொடாக்கண்ணன் கதையை இப்பொழுது நான் சொல்ல இருக்கின்றேன். இந்த விடாக்கண்ணன் கொடாக்கண்ணன் நிகழ்ச்சி கதைக்கு கடைசியில் விருத்தாச்சலம் மாவட்டத்தை பற்றிய ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். அதை கேளுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஈகே சுரேஷ் கல்வி குழுமம், ஸ்ரீ சரவதி மெட்ரிகுலேஷன் இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி மேல்நிலைப்பள்ளி, ஆழ்ச்சிக்குடி ரோடு, விருத்தாச்சலம். ஈகே சுரேஷ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், எருமனூர். விடாக்கண்டனம் கொடாக்கண்டனம் ரெண்டு பேரும் காட்டில் ஒரு வழியாக போயிட்டே இருக்கணும். எந்த ஊருக்காச்சும் போவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கணும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு சிறுவன் ஆடு மேய்ச்சி இருந்தான். அவங்ககிட்ட வந்து, ஏன்பா இங்கே ஏதாச்சும் விசேஷமாப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டானுவான். கேட்டதான் அந்த சிறுவன் நான் சொன்னான், இந்த காட்டில் என்ன விசேஷம் இருக்குது, இவங்க என்ன இது மாதிரி நம்மளை விசேஷம் கேட்குறானுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அந்த அங்கே ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணத்துல வந்து புதையல் இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு என்னன்னு தெரியாது. இதாங்க இந்த இங்கே விசேஷம் அப்படின்னு நம்ம சொன்னான். ஓ அப்படியாப்பா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி நடந்து போனதும் நின்னானுவான். அந்த புதையல் அந்த சிறுவன் வந்து போய் சொல்ல மாட்டான், எதுக்கும் நாம் அந்த புதையல் எடுப்போம் அந்த கிணத்துக்குள்ளார போய். அதனால் ஒரு பெட்டியும் ஒரு கயிறும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து நம்ம உடனடியாக அந்த கிணத்துக்குள்ளார இந்த புதையல் எடுக்கிற வேலையை பார்ப்போம். நான் சரி சரி விட்டு ரெண்டு பேரும் போய் ஒரு பெட்டியும் ஒரு நீட்டாக கயிறும் வாங்கிட்டு வந்தானுவோம். அந்த கிணத்துல பார்த்தோம், கிணத்துல தண்ணி இருந்தது. உடனே என்ன பண்ணால், விடாக்கண்ணன் நான் பெட்டியில் இறங்கிக்கிறேன், நான் பெட்டியில் வச்சு மூடு, நீ கைத்தை பிடிச்சிக்கிட்டு கிணத்துக்குள்ளார இந்த பெட்டியை கொடு அப்படின்னா. சரி விட்டு அதே மாதிரி விடாக்கண்ணன் பெட்டிக்குள்ளார உட்காந்து கதை பொட்டி சாத்திக்கிட்டான். இவன் கிணத்துக்குள்ளார கைத்தை விட்டான், வெளியே இருந்து கொடாக்கண்ணன் விட்டான். உள்ளே போய் தண்ணியில் இது பண்ணி பொட்டியை திறந்து புதையல் இருக்கான்னு தேடினா அவன் சிறுவன் சும்மா தானே சொன்னான். இவன் தேடி பார்த்தான், என்னடா புதையல் வேணும். அந்த பையன் போய் போட்டுக்கிட்டான் பொழுது. சரி விட்டு சொல்லி படைப்படி என்ன பண்ணான், பெட்டியில் உட்காந்துக்கிட்டான். புதையல் பெட்டியை மூடிக்கிட்டு தான், ஓஹோ இப்போ எதை புதையல் எடுத்து முதல்ல வச்சுட்டான் பொழுது. சரி விட்டு முதல்ல புதையல் எடுத்துகிட்டு பெட்டியை வெளியே எழுப்புவோம், அப்புறம் அவனை கூடன்னு சொல்லிட்டு கிட்டக்கிட்டுன்னு பெட்டியை வெளியே எடுத்து பெட்டி கணத்துதா. ஓஹோ உமா இருக்குது போல இருக்கு புதையல். அவன் கிடந்தான் போனவன் தள்ளி கிடக்கட்டவன் அப்படி இவன் புத்தி போகிற தள்ளி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்குன்னு கவுத்து எடுத்துட்டு பெட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இவன் போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பாட்டு போயிட்டுருக்கான் கொடாக்கண்ணன். விடாக்கண்ணன் அவன் இவன் மட்டும் போயிட்டே இருந்ததான். அப்படியே போனதும் அங்கே நல்ல வேலைப்பா, அந்த விடாக்கண்ணன் நாங்கள் கிணத்தோட சரி போட்டோம் தொலைஞ்சு போகிறான் கூட அப்படின்னு நினச்சி போட்டு தூக்கிட்டே போனால் அந்த ஊரை தாண்டி பெரிய ஒரு ஆறு வருது. அந்த ஆறில் தண்ணி வருது. அந்த ஆற்றை தாண்டி தான் இவன் கொடாக்கண்ணன் போகணும். அப்படி என்ன பண்ணால் ஆற்றுல இறங்கணும். இடுப்பளவு தண்ணி இருந்தது, மழை கால தண்ணி இப்படி இடுப்பளவு ஆச்சு. என்னடா பாதி ஆற்று போயிட்டோம், என்ன இடுப்பளவு ஆச்சு. அப்புறம் கழிச்சுக்கிட்டு வந்தது தண்ணி, மாறு போட்டு தண்ணி வந்தது கழிச்சுக்கிட்டா. பார்த்தான், ஐயா நம்ம என்ன உயிர் பிழைக்கிறதே பெரிய விஷயம் போல இருக்க. நம்ம என்ன பண்ணுறோம் என்னன்னாக்க, நமக்கு புதையல் பெருசு கிடையாது, உயிர் தான் பெருசு. என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம பொட்டியை தூக்கி ஆற்றுல போட்டுருவோம், நம்ம தப்பிச்சு போனால் போதும் அப்படின்ட்டு முணுமுணுத்தான். இவன் முணுமுணுத்தது பொட்டியில் இருக்கிற விடாக்கண்ணன் கேட்டுது. பொட்டியை போட்டுருவோம் ஆற்றுல திரும்புவான் அப்படின்னு பேசுகிறான் பாட்டுக்கான். இவன் பேசுதான் அவனுக்கு கேட்டது. அவன் என்ன பண்ணிட்டான், விடாக்கண்ணன் பெட்டியிருந்து, அண்ணனே பொட்டியை வந்து ஆற்றுல போட்டுறாதீங்கண்ணே, நான் தானே பொட்டியில் இருக்கேன் அப்படின்னா. ஏதோ பொட்டியில் நீ தான் இருக்கா, புதையல் என்னாச்சு, அதெல்லாம் கதையை சொல்கிறேண்ணே, நீங்கள் வந்து இப்போ ஆற்றுல போட்டுறாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னான். அட்டாட்டா என்னடா இப்படி இருக்கு, விடாக்கண்ணன் ஏதோ வேலை பண்ணிட்டான் போல இருக்கிட்டு பழையபடி திரும்பி பொட்டியை தூக்கிட்டு இப்போ ஆற்றுல திரும்பி வந்து கரைக்கு வந்தான். கரைக்கு வந்து பொட்டியை திறந்து விடாக்கண்ணன் இறங்கினான். என்னப்பா ஆச்சு, என்ன புதையல் வச்சு என்னாச்சுண்ணா. புதையல் என்னண்ணா, அங்கே புதையல் கிடையாது ஒன்றும் கிடையாது, அந்த பையன் நம்மளை போய் புள்ளி விட்டான், அதனால தான் ஏறி உட்காந்து நல்ல ஏறி உட்காந்து நான் முறைப்படி செஞ்சேன். ஆனால் நீ என்னை ஏமாற்ற பார்த்துட்ட, என்னை டீம் கொடுக்குற, நீ திருந்த மாட்டியா அப்படின்னு நான் அவனை திட்டினான். கோச்சிக்காத அப்படின்னு சொன்னப்பா இது பண்ணான். நம்ம இனிமேல் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது நம்ம இதுக்குள்ள இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி மனுஜரை விடா வேண்டாம், நம்ம இனிமேல் 2 பேரும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஊரை நோக்கி புறப்பட்டானுவோம். விடாகண்ணன் குடாகண்ணன் கதை முடிந்தது. இப்பொழுது விருத்தாச்சலம் மாவட்டமாக ஆகுமா ஆகாதா என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஒரே கருத்து, நான் எப்போதும் என்னை சந்திக்கிறவர்கள் அனைவரும் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், விருத்தாச்சலம் மாவட்டமாக ஆகாது. நான் எப்போதுமே சொல்லி கொண்டிருக்கிறேன், விருத்தாச்சலம் மாவட்டமாக ஆகாது. ஏனென்றால் அது பல 7000 கோடி தேவைப்படுகிறது. அரசுக்கு நிறைய செலவு இருக்கிறது. இதை தெரியாமல் யூடியூப் சேனலை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் சிலருடைய சுயநலத்திற்காகவும் பிளாட் ரேட் ஏறும் என்கின்ற சுயநலத்திற்காகவும் இவர்களே ஆட்களை வைத்து 7 மாவட்டம் 6 மாவட்டம் ஸ்ரீமுஷ்டம் இங்கே வேப்பூர் அங்கே என்ற கதையெல்லாம் விட்டு கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து யாருமே நம்பாதீர்கள். விருத்தாச்சலம் மாவட்டமாக ஆகாது.